புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரபாதேவி, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். சிவப்பு அட்டை குடும்பதாரர்களுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை என்றும் பிரபாதேவி விமர்சித்துள்ளார். சேர்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்றீங்களா? மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% சொல்லிட்டு மற்ற கட்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனா கொடுக்கல. ஆனா எங்க தலைவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னாலே மேல்மட்ட தலைவர்களை கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு இடத்துல ஒரு மகளிர் கட்சியினுடைய தலைவி பத்திரிகை சந்திப்பு கொடுக்க முடியும். ஆனா அந்த ஒரு பிரச்சனை எங்க கட்சியில இல்லை. எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கான போராட்டத்தை மகளிர் முன்னெடுக்கிறீங்கன்னு போது உங்களுடைய உரிமைகளை எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்கன்றாரு. இன்னைக்கு சுதந்திரமா நாங்க இங்க பேசுறோம்னா எல்ஜேகே கட்சின்றதுனால தான் நாங்க பேசுறோம்.